காந்த தன்மையற்ற பொருள். கண்ணாடி. இரும்பின் தாது. மேக்னைட். பதங்கமாகும் பொருள். கற்பூரம். ஆனா கடிகாரத்தில் பயன்படும் உலோகம். சீசியம். அறை வெப்பநிலையில் தன் வடிவத்தை மாற்றிக்கொள்ளாதது. கிரிக்கெட் மட்டை. நீரில் கரையாத பொருள். கந்தகம். நாம் பருகும் சோடா நீரில் உள்ள வாயு. கார்பன் டை ஆக்சைடு. நீரில் கரையாத வாயு எது? நைட்ரஜன். பனிக்கட்டி நீராக மாறும் நிகழ்ச்சி. உருகுதல். நீரில் சிறிதளவே கரையும் பொருள். ஸ்டார்ச் மாவு. மின்காந்தம் பயன்படும் கருவி. அழைப்பு மணி. வெப்ப கடத்தா பொருள். மரம். திரவ நிலையில் உள்ள உலோகம். பாதரசம். ஒளியை தடை செய்யும் பொருள். உலோகத் துண்டு. லேசான பொருட்களை கனமான பொருளிலிருந்து பிரித்தெடுக்க பயன்படும் முறை. புடைத்தல். ஒரு படித்தான தன்மை கொண்டது. தூய பொருட்கள். கலவை பொருள் என்பது பால். கடல்வாழ் செடிகளின் சாம்பலில் இருந்து தயாரிக்கப்படும் சேர்மம். சோடியம் கார்பனேட். தீயின் எதிரி என அழைக்கப்படுவது. கார்பன் டை ஆக்சைடு. போலி கூரைகள் தயாரிக்க பயன்படும் வேதிச் சேர்மம். பாரிஸ் சாந்து. அசிட்டிக் அமிலத்தின் நீர் கரைசல். வினிகர். கிட்டோன் வரிசையின் முதல் சேர்மம். அசிட்டோன். 40% பார்மால்டிஹைடின் நீர் கரைசலின் பெயர். பார்மாலின். 100% மறுசுழற்சி செய்யப்படும் பொருள். கண்ணாடி. 100% தூய எத்தில் ஆல்கஹால். தனி ஆல்கஹால். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக உங்கள் எல்லாருக்கும் ரொம்ப யூஸ்ஃபுல்லாகவும் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காகவும் இருக்கும் நம்புகிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் இந்த வீடியோக்கு ஒரு லைக் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். முடிஞ்சளவுக்கு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டிவ்க்கும் ஷேர் பண்ணுங்கள்.
இப்போ தான் ஃபஸ்ட் டைம் நம்ம சேனலை பார்க்குறீங்கன்னா ஸோ ப்ளீஸ் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூட ஒரு பெல் ஐக்கான் வரும், அதையும் கிளிக் பண்ணி ஆன் நோட்டிஃபிகேஷன் கொடுத்துக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் எதையுமே நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்ப்பீங்க ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இதே மாதிரி இன்னொரு யூஸ்ஃபுல்லான இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோட மறுபடியும் உங்களை மீட் பண்ணுறேன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.